கோரி கொடுக்கப்பட்டு வணக்கம் ரவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. இன்றைய தினம் கிளிநொச்சி கரைச்சி நாகதம்பிரான் ஆலயத்தின் பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன நடக்குதுன்றதில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியில் முழு நிகழ்வையும் முள்ளாக பார்த்து ஆசீர்வாதுங்க. வாங்க காணொலியை பார்ப்போம். இப்போ வெளிக்கண்டல் சந்திக்கு பண்டம் எடுக்கின்ற நாங்கள் நிற்கிறது வெளிக்கண்டல் சந்தி. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலம் ஒன்று வரத்த போகும். அந்த ஏலத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஒரு காற்றால் அது பழசு உடைஞ்சிட்டு சரி ஏன்னா தூர இடத்துலேருந்து வாரதால் இதில் தண்ணி வச்சு தான் தண்ணிகள் வச்சு தான் கொண்டு போகணும். இதில் வச்சு பழங்கள் குடிக்கலாம் மாட்டுகளுக்கு. பாவம் நேத்தி கோழிகள் எல்லாம் பற்றிருக்கு. நம்ம ஆடு நிற்கிறதுக்குள்ள இதில் வளமையாக கண்டாவள சந்தியில் சில நிகழ்வுகளை செய்தான் போகிறவங்க அதுக்காகத்தான் இந்த வேலை நடக்கிறோம். நல்லூர், அதாவது எனக்கு தெரியக்கூடிய அளவில் எனக்கு வயசு இப்போ 63 ஐயா. 63 இருந்து எனக்கு தெரியக்கூடிய அளவில் இன்று வரையும் நாங்கள் சென்று வரோம். இன்று வரையும் எனக்கு மூத்தது அப்பாவுக்கு பின்தொடர்ந்து நாங்கள் இன்று வரையும் நாங்கள் செய்து வருகிறோம். இன்னும் பல காலம் நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய தைரியமும் நாகதம்பிரான் அருள் கிடைக்கும் என்று நினைக்கின்றோம். நாங்கள் போன புதன்கிழமை மாலை 3 மணியளவில் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ஏனையனூடாக மீசாலை புத்தூர் சந்தி பண்டமரவடியை சென்றடைந்து அங்கே நாங்கள் தரித்து நின்று 7 நாட்களும் சாவச்சேரி கொடியாமன் சந்தை இரு சந்தைகளிலேயும் நாங்கள் எங்களுடைய பூசைகள் வழிபாடுகளை அங்கே தொடர்ந்து செய்து அடியவர்களுக்கெல்லாம் பல நேர்த்தி கடன்கள் எல்லாம் எங்களிடம் கேட்டு நிறைவு செய்து நேற்றைய தினம், அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை நாங்கள் 2:30 மணி அளவில் மீசாலை புத்தூர் சந்தியிலிருந்து வலிக்கிட்டு மாலை 6 மணி அளவில் பச்சிலப்பள்ளி என்ன கோயில், ரெட்டக்கேணி அம்மன் கோயில் ஆலயத்தை சென்றடைந்து ஆலயத்தில் நாங்கள் பூசைகள் வழிபாடுகள் சென்று அங்கே இரவு போஷணத்தை நாங்கள் முடித்து கொண்டு அதை ஊடாக ஏனையனூடாக அப்படியே நாங்கள் நிறைவு ஊடாக பிறந்தன் சந்தியை மாலை இந்த விடிய காலை 5 மணி அளவில் பரந்தன் சந்தியை வந்தடைந்து பரந்தன் சந்தியிலிருந்து நாங்கள் 8 மணி போல் புறப்பட்டு இப்போது நாங்கள் கண்டாவளையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கண்டாவளையிலிருந்து 3 மணி அளவில் நாங்கள் எமது ஆலயத்தை நோக்கி சென்று எமது ஆலயத்துக்கு 6 மணி அளவில் நாங்கள்
எமது ஆலயத்தை சென்றடைவோம். இரவு இரவு எப்படி நடக்க போகுது? இப்போ நீங்கள் அங்கே பண்டத்தை கொண்டு போனது அப்புறம் என்ன நடக்கும்? கொண்டு போன பிள்ளை நாங்கள் இந்த பண்ட வண்டிகளில் இரவு பொங்கலுக்குரிய சாமான்கள் கொண்டு வரோம். அதாவது வளர்ந்து பல வகைகள் எல்லா வெத்திலைகள் தேசிக்காயண்டு பல வகையெல்லாம் கொண்டு வருகின்றோம். நாங்கள் இரவு அங்கே கொண்டு போய் பண்டம் வைக்கின்ற இடத்தில் இறக்கி அப்புறம் அதிலிருந்து ஒரு 9 மணி அளவில் பண்டம் எடுத்து ஆலயத்தை சென்றடைந்து ஆலயங்களில் பொங்கல் வழிபாடு இந்த இங்கே இருந்து கொண்டு போகும் பொங்கல் பானைகளை நாங்கள் வளர்ந்து கட்டி பொங்கி அதை நாளை விடிய 3 மணி அளவில் அதை படைத்து ஊசிகள் நடைபெறும். சரி ஐயா. இனி வலிக்கிட போயினோம். இதில் வந்து ஏலம் போடுறேன்னு சொல்லி நாங்கள் லட்சம் ஏலம் போடலை. இதில் இருந்து ஒவ்வொரு இதாக வந்து கண்டாவளைக்குள்ளெல்லாம் போயிடும். இதற்கு வந்து கோழியை கொண்டு வந்து பாருங்க. கொடுக்குற நிகழ்வு நாங்கள் பார்த்துருப்போம். கண்டாவளையிலையும் கூடுதலாக பண்ணம் கொடுப்பினோம். இந்த பண்ணம் கொடுக்குறதுக்காக தான் இந்த நெல் வச்சுருக்கிறோம் பாருங்கள். ரொம்ப தண்ணியை கொண்டு அதில் ஊற்றி இதில் வந்து வந்து வளமையாக கண்டாவளை பகுதிகளில் வந்து கூடுதலாக அந்த மக்கள் இது வந்து உங்களுக்கு தெரியும் பண்டங்கள் எடுத்து இப்போ வந்து புளியம்பொக்கு நாகதம்பிரான நோக்கி தான் வந்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கும்பங்களையும் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் வந்து கண்டாவளையை நோக்கி தான் போய்ட்டு வந்துருக்கணும். கண்டாவளைக்கு உள்ளே போய்த்தான் அப்போ எங்கே போகிறேன்னு சொல்லி முடிவு எடுத்தினோம்.
இப்போ நாங்கள் வந்து ரோஹரா வந்து இன்றைக்கு இந்த பண்டம் எடுத்துக்கொண்டு வர வண்டியில் நிற்க போகுது. இந்த இடத்துல நாங்கள் நிற்கணும். அன்னதானம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும் இந்த இடத்துல. கண்டாவளையில் இறுதியாக இந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கு வண்டிகள் வந்து நிற்க போகுது. அடுத்து வர வண்டிகள் வந்து இதில் தான் நிற்க போகுது. மாட்டு வண்டியில் வந்து இருக்க வேண்டிய இதில் ஒரு பந்தல் ஒன்று போட்டிருக்கோம். இந்த பந்தலில் வந்து பூசை இனம் பாருங்கள். அதில் எடுத்து வந்து மாடுகளை வந்து அவுக்கினோம். அவுட்டு வந்து நிழலுக்கு கட்டுறதுக்காக ஆனால் இந்த இடத்துல இருந்து பின்னேறம் அப்படித்தான் கொண்டு போவோம்னு சொல்லினோம். எங்களுக்கு தெரியலை என்னமேன்ட்டு நான் இப்போ சிலர்கிட்ட கேட்டு பார்ப்போன்னு நான் யோசிக்கிறேன்.
இந்த கட்டெல்லாம் கிடந்த பட்டுகளை எடுத்த போட்டால் இதில் நடக்கிற நிகழ்வு என்னென்றால் மீன்புகட நாகதம்பிரான் ஊர்வலமாக மீசால போய் அங்கே புத்துச்சந்தியிலிருந்து பண்டம் எடுத்து வந்து ஒரு நாள் முன்னதாக வழிபட்டு இங்கே வந்து அடுத்த நாள் இங்கே வந்து இதில் தங்குறது காரணம் என்னென்றால் வார அடியார்களுக்கும் அவர்களும் ஆறுதல் அடைஞ்சு போகுது. இது இப்போ எனக்கு 73 வயது. அப்போ நான் அறிஞ்ச காலத்தில் இருந்தே இதை நாங்கள் செய்து கொண்டு வரோம். கண்டாவளை கிராமத்துக்கும் புளியம்புகோட கிராமத்துக்கும் விரவு ரீதியான உறவு இருக்குது. அதனால் இங்கே வந்து இதில் தங்கித்தான் இவங்க போகணும். இவைக்கு அடியார்களுக்கும் மக்களுக்கும் தம்பிரானும் ஆறுதலானது செல்வதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு இது தனியாக நான் மட்டும் செய்தது இல்லை. கிராம மக்கள் ஒன்று கூடி செய்கிறது. இது எனக்கு 73 வயது. அதுக்கு முந்தியான பேர் எத்தனை இடத்துல இப்படி தங்கி நின்று இல்லை வெளிக்கிட்டா இதில் வந்து அங்கே தங்கணும். இங்கே வந்து தாங்க இங்கே வந்து தங்கித்தான் பின்னேரம் சாப்பிட்டு பின்னேரம் 4:30 மணிக்கு இதில் கோழிகள் உரிமித்து இத்தப்புறம் அதில் வலிக்கிட்டு பின்னேரம் 4 மணிக்கு அங்கே கொண்டு போய் 4 மணிக்கு இல்லை அங்கே போச்சு இல்லை 5-6 மணிக்கு ஆகும். 6 மணிக்கு வேலை ஆகும். இதில் இப்போ சிறப்பு பூசைகள் நடைபெறுமா? இதுலேயே நீ வலிக்கிற பூசை தான் வலிக்கிறது. சரி, நீங்கள் இந்த இடத்துக்கு எவ்வளோ காலமாக வாரீங்க? கொஞ்சம் போயிட்டு எல்லாரும் ஒரு பரம்பரையாக்கலாம் அப்போ வந்தோன்ட்டு நீங்களும் எவ்வளோ? கொஞ்சம் பக்கத்தில் சித்தப்பா தான் அவர்கிட்ட அப்பா தான் அதை தொடர்ந்து செய்து வந்தார். அதுக்கப்புறம் வேண்டிய அப்பா அதுக்கப்புறம் செய்கிறேன் அவர்கிட்ட பரவாயில்ல. ஒரு நிமிஷம் கட் பண்ணிடுறேன். சொல்லுங்கள். எல்லாம் காலத்தில் அந்த அடித்து அப்படி வெறுட்டி கொண்டு வந்தது தானே அதை வெறுட்டி கொண்டு வைக்க அந்த அதை கேட்டுக்கலாம் உங்களோட சுவாமி என்ன உருவத்தில் இருக்கின்றது அவர் சொல்லியிருக்கிற அந்த பூசகர் ஒரு உயிர் உள்ள பொருள். அப்போ அதை காட்டு பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறார். காட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் அந்த இது கிட்ட தோன்றி குளிச்சுட்டு அந்த உடுப்போல வெள்ளையை விரித்து அதை வளர்ந்து நேர்ந்து கொண்டு வச்சுருந்துருக்கிறார். வச்சுருக்க அது 5 தலையோட வெளிப்பட்டிருக்கிறார். வெளிப்பட்டுத்தான் இந்த வேலையை செய்ய தொடங்கினோம். அது முதல் ஆரம்பத்தில் மடக்கரை என்ற இடத்துல தான் இருந்தது. ஆனால் அது வந்து உள்ளால் வந்தது. இப்போ இங்கே நடக்குது. இதில் வந்து இறுதியாக இந்த இடத்துல நின்று தான் போகணும்னு சொல்லினோம். இதில் வந்து இப்போ அன்னதானம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். பாருங்க,